ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க துணியை வச்சு ஒரு பேக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைச்சிட முடியும். வாங்க இப்போ இந்த பேக்கை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நம்ம 2 மெயின் பீஸ் எடுத்துக்கலாம். இதோட உயரம் 16 இன்ச்சும் அகலம் 15 இன்ச்சும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதே அளவுலேயே நம்ம மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பேகுக்கு ஸ்ட்ரிப்னஸ்க்காக நம்ம அரிசி வாங்குகிற பை இல்லைன்னா துணி வாங்குகிற பையெல்லாம் இருக்கும்ல, இது மாதிரி கவரில் வரும்ல, அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம பேக் உள்ளே வச்சு தைக்கும் போது நல்லா ஸ்ட்ரிப்பாக நமக்கு பேக் கிடைக்கும். இதுலேயும் நம்ம இப்போது 2 பீஸ் எடுத்துக்கலாம். உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக லைனிங் பீஸில் 4 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா அளவுமே 16 இன்ச்சு நீளமும் 15 இன்ச்சு அகலத்துலேயும் எடுத்திருக்கோம். மெயின் கிளாத்தில் 2 பீஸும், அரிசி பையில் 2 பீஸும், லைனிங் கிளாத்தில் 4 பீஸும், மொத்தம் 8 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் இந்த அரிசி பையை வச்சு 4 பக்கமும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு மெயின் கிளாத்லேயும் இதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு 2 பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போது ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு 2 ஜிப்பு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரன்னிங் ஜிப் எடுத்திருக்கேன். அகலம் 15 இன்ச்சுன்றதுனால 15 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஜிப்பை அப்படியே இது மாதிரி கவுத்து வச்சுட்டு 4 லைனிங்லேருந்து ஒரு லைனிங் பீஸ் மட்டும் எடுத்து 15 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்குங்க. அந்த ஜிப்பு நழுவாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி குத்திக்கலாம். இப்போ அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே ஒரு பீஸு, நடுவில் வந்து ஜிப்பு, மேலே லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இந்த லைனிங்கை பின்பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்துடலாம். கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு அந்த துணி மேலேயே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த பீஸ் எடுத்து நல்ல பக்கம் ஜிப்பு மேலே வர மாதிரி வச்சு குண்டூசியால் குத்திக்குங்க. இப்போ இதை அப்படியே பின்பக்கமாக திருப்பி அந்த லைனிங்கை அப்படியே மடித்து விட்டுக்குங்க. ஜிப்போட மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம லைனிங்கை மடித்து விட்டுக்கணும். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி கீழே லைனிங், நடுவில் ஜிப்பு, மேலே வந்து அந்த கட் பண்ண பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பிசிறு பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு, இது மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வச்சு
அந்த துணி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பின்பக்கம் இப்படி கிடச்சிடும். இப்போ வந்து நமக்கு ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜிப்பை தைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம அந்த லைனிங் துணியை எடுத்து மேல் பக்கமாக வச்சு, அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேல் பக்கமாக வச்சுட்டு குண்டூசி குத்திக்குங்க. இப்போ நம்ம இங்கே கீழே தான் தைக்க போகிறோம். இந்த லைனிங் வந்து மேலே இருக்கணும். இப்போ நம்ம இன்னொரு ஜிப்பு வைக்க போகிறோம். அதுக்கு இந்த ஜிப்புக்கு கீழே வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். 3 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங் வந்து மேல் பக்கமாக தான் இருக்கணும், கீழே லைனிங் இருக்கக்கூடாது, அதை கவனிச்சுக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜிப்பை வந்து 15 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த ஜிப்பை நம்ம கவுத்து வச்சுட்டு லைனிங் கரெக்டாக அந்த ஜிப்புக்கு மேலே வச்சு கீழே வந்து மெயின் பீஸு ஜிப்பு லைனிங் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். நீங்கள் நழுவாமல் இருக்கிறதுக்காக குண்டு ஊசியால் பின் பண்ணிவிட்டு கூட அப்புறம் பொறுமையாக தைங்க. தைச்சதுக்கு அப்புறமா அந்த லைனிங்கை அப்படியே பின்பக்கமாக திருப்பிட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். துணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்து அந்த ஜிப்பு மேலேயே வச்சுட்டு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. இப்போது பின்பக்கமாக திருப்பி அந்த லைனிங் தைச்சோம்ல அந்த லைனிங்கை வந்து மடித்து விட்டுக்குங்க. ஜிப்புக்கு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து விட்டுட்டு அதை இந்த பக்கமாக திருப்பி கீழே லைனிங் நடுவில் வந்து ஜிப்பு மேலே அதை கட் பண்ண பீஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி அந்த பிசுரை மேல் பக்கமாக வச்சு நம்ம அந்த துணி மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஜிப் தைச்சாச்சு. இப்போ இது ஒரு தனி அறையாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே பின் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங் துணியை, அந்த குண்டூசியை வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போது அதுவும் கீழே வந்துடுச்சு. இந்த சைடில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி சைடில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேக்கோட ஃப்ரண்ட்டு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாட்டுறதுக்காக ஸ்ட்ரிப்பு தைக்கிறதுக்காக 3 இன்ச்சு அகலமும் 27 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் துணியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 2 பீஸ் தேவைப்படும். அதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரிப்புக்காக நம்ம என்ன பண்ணோன்னா அந்த அரிசி பையில் 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சென்டராக வச்சு நம்ம இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சோ இந்த சைடு 1/2 இன்ச்சோ மடித்து அதை அப்படியே திரும்பியும் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ தைச்ச மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரிப்பையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ ரெண்டும் தைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு சைடு எடுத்து அதில் ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சென்டரை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு 2ஆக மடித்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுலேருந்து அந்த பக்கத்தில் 3 இன்ச்சும் இந்த பக்கத்தில் 3 இன்ச்சும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதில் அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி பேக் சைடு எடுத்துக்கலாம். அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 3 இன்ச்சு இந்த சைடு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து இதே மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சைடுமே நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். பதினஞ்சு இன்ச்சு அகலத்தில் நான் ஜிப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜிப்பை அப்படியே நம்ம கவுத்து வச்சுட்டு லைனிங் பீஸில் ஒரு பீஸ் எடுத்து அது மேலே அப்படியே வச்சுட்டு கீழே வந்து ஃப்ரண்ட் பீஸோ நடுவில் ஜிப்போ மேலே லைனிங் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போது இந்த லைனிங்கை அப்படியே பின்பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப்பு மேலே இருக்கிற மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு அந்த துணி மேலே படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதே மாதிரியே பேக் சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடு எடுத்து இந்த ஃப்ரண்ட்டு தைச்சிருக்கலாம் அந்த ஜிப்போட நல்ல பக்கத்தை அது மேலே கவுத்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு லைனிங் பீஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நல்ல பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி வச்சுட்டு அது மேலே லைனிங் வச்சுட்டு அந்த ஜிப்பு மேலே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த லைனிங்கை இப்படி திருப்பி விட்டிங்கன்னா பேக் சைடும் அந்த லைனிங்கை மட்டும் வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணியும் பேக் சைடும் ஒரே இதில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துன்னு அந்த ஸ்ட்ரிப்பு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அந்த துணி மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போது தைச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த 2 மெயின் பீஸை மட்டும் எடுத்திங்கன்னா 2 லைனிங் உள்ளே தனியாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ உள் பக்கமாக இப்படி தான் நமக்கு இருக்கும். 2 லைனிங் 2 மெயின் பீஸையும் ஒன்றா வச்சு குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். எல்லா சைட்லேயும் குண்டூசி குத்திக்கிட்டதுக்கு அப்புறமா லைனிங் சைடில் ஒரு 5 இன்ச்சு கேப் வர மாதிரி வச்சு அந்த கேப்பை மட்டும் தைக்காம அதை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடணும். 1/2 இன்ச்சு கேப்பில் அதை சுற்றி தையல் போட்டு வந்துடலாம்.
இங்கே 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ண கேப் இருக்க விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது 4 மூலையிலையும் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைட்லேயும் இருக்க இந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ண சைடில் இது மாதிரி ஆப்போசிட்டாக பிடிச்சி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2-3 தையல் போட்டுக்குங்க, நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. இதே மாதிரியே 4 சைடும் தைச்சு எடுத்துக்கலாம். இப்போது 4 சைடும் நம்ம தைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறமா லைனிங் பக்கத்தில் நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம்ல 5 இன்ச்சு, அது வழியாக உள்ளே கை விட்டு ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெயின் பீஸை அந்த லைனிங் வழியாக இது மாதிரி உள்ளே தள்ளி வெளியே எடுக்கணும். இது மாதிரி நம்ம வெளியே பொறுமையாக எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த லைனிங் வந்து உள்ளே போயிடும். இப்போது ஓரத்துலலாம் துணியை வெளியே எடுத்து நல்லா சரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த லைனிங்கில் நம்ம கேப் விட்டுருக்கோம்ல 5 இன்ச்சு, அது இப்படியே உள் பக்கமாக தள்ளிட்டு அங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த லைனிங்கை உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு பேகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்து, அரிசி பேகு, அப்புறம் ஜிப்பு வச்சு
அழகாக ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.